ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம முலாம்பழம் ஜூஸ் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம். என்னென்னா மில்க் மைட், இது முலாம்பழத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. மில்க் மைட் நம்ம சேர்க்க போகிறதுனால பாலோ ஜீனியோ வேறு எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் ரோஸ் மில்க் மற்றபடி எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இது 2 பொருளை மட்டும் தான் வச்சு செய்ய போகிறோம். ஐஸ் க்யூப்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீசஸாக வாஷ் பண்ணியிருக்க மேலே தோல்லாம் இருக்கும், அதெல்லாம் சீவிட்டு இது மாதிரி நாங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ வெயில் காலத்தில் முலாம்பழம் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. நம்ம அரைச்சாச்சு. முதல்ல நாங்கள் பழத்தை அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மில்க் மைட் எவ்வளோ சேர்க்கலான்னா இது ஒரு முலாம்பழத்துக்கு எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா 3 டீஸ்பூன் மில்க் மைட் சேருங்க. மற்றபடி ஜீனியோ பாலோ அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம ஒரே அடிச்சுக்கலாம். திரும்ப அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டேரெக்டாக ஐஸ் கியூப்ஸ் வேணால் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் 2 மினிட்ஸில் நாங்கள் செஞ்சோம். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஐஸ் கியூப்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. முலாம்பழம் ஜூஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு நிறையவே கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி 2 மினிட்ஸில் முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.